நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் கண் விழித்திரை பாதிப்பு பற்றி பார்க்கலாம். நீண்டகால சர்க்கரை நோயால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகி கண்களின் பின்புறத்தில் உள்ள விழித்திரை, அதாவது ரெட்டினா எனப்படும் ஒளி உணரும் பகுதியின் சிறிய இரத்த நாளங்களை சேதமடைய செய்யும். இந்த சேதம் பார்வை மங்குதல் முதல் முழுமையான பார்வை இழப்பு வரை ஏற்படுத்த முடியும். 5 வருடங்களுக்கு மேல் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் 70% பேருக்கு விழித்திரை நோய் ஏற்படும் அபாயம் உண்டு. ஆரம்பத்தில் அறிகுறிகள் தெரியாமல் இருக்கலாம். அதனால் வருடத்திற்கு ஒரு முறை கண் பரிசோதனை மிகவும் அவசியம். நீரிழிவு விழித்திரை நோய்க்கு 3 முக்கிய வகைகள் உள்ளன. ஆரம்ப நிலை நிழிவு கண் விழித்திரை நோய், நான் ப்ரோலிஃபெரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி. இந்த ஆரம்ப கட்டத்தில் இரத்த நாளங்கள் வீங்கி கசியலாம் அல்லது வீக்கமடைந்து கொழுப்பு படிவுகள் வெளியேறலாம். ப்ரோலிஃபெரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி என்பது நீரிழிவு நோயால் ஏற்படும் விழித்திரை நோயின் மேம்பட்ட நிலையாகும். இந்த நிலையில் கண்ணின் விழித்திரையில் புதிய நரம்புகள் உருவாகி அவை உடைந்து இரத்த கசிவை ஏற்படுத்தும். இதனால் திடீர் பார்வை இழப்பு ஏற்படும் அபாயம் உண்டு. மேலும் சிலருக்கு விழிப்புள்ளி வீக்கம், டயபெட்டிக் மேக்குலர் எடிமா எனப்படும் நிலை ஏற்படலாம். இதில் விழித்திரையின் மையப்பகுதி பகுதியில் திரவம் தேங்கி வீக்கம் ஏற்பட்டு பார்வை மங்குதல், படங்கள் சிதைந்து தெரிதல் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். நீரிழிவு விழித்திரை நோய் உருவாகும் அபாயத்தை அதிகரிக்கும் சில காரணிகள் உள்ளன. குறிப்பாக கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் காரணமாக இரத்தத்தில் சர்க்கரை அளவு நீண்ட காலம் அதிகமாக இருப்பது முக்கிய காரணியாகும். இதற்கு கூடுதலாக உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு மற்றும் புகைப்பிடித்தல் ஆகியவையும் விழித்திரை நரம்புகளை சேதப்படுத்தி நோய் தீவிரமாக வளர உதவுகின்றன. மேலும் கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் 10 வருடங்களுக்கு மேல் நீண்டகால சர்க்கரை நோய் இருந்தாலும் இந்த நோய் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. அறிகுறிகள்: பார்வை மங்குதல் அல்லது குழப்பமாக தெரிதல், படிப்படியான அல்லது திடீர் பார்வை இழப்பு மற்றும் இரவில் பார்வை குறைவு, கண்வலி, கண் சிவத்தல், கண்ணில் பூச்சி பறப்பது போல மிதவைகள் தோன்றும் உணர்வும் ஏற்படலாம். இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கண் மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம். சிகிச்சை முறைகள்: நீரிழிவு விழித்திரை நோய்க்கான சிகிச்சை முறைகள் நோயின் நிலை மற்றும் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தேர்வு செய்யப்படுகின்றன. ஆரம்ப நிலையில் லேசர் சிகிச்சை மூலம் கசிவு ஏற்படுத்தும் நரம்புகளை அடைத்து இரத்த கசிவை தடுக்க முடியும். விழிப்புள்ளி வீக்கம் மற்றும் புதிய நரம்புகள் வளர்ச்சி ஏற்பட்டால் ஆன்டி-VEGF அல்லது ஸ்டீராய்டு ஊசிகள் கண்ணுக்குள் செலுத்தப்படுகின்றன. இவை புதிய நரம்புகள் உருவாவதை தடுக்கும் மற்றும் வீக்கத்தை குறைக்கும். கண்களில் இரத்த கசிவு அல்லது விழித்திரை விலகல் ஏற்பட்டால் விட்ரெக்டமி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறையாகும். இதில் கண்களின் பின்புற ஜெல்லியான விட்ரியஸ் நீக்கப்பட்டு அவ்விடத்தில் சிலிக்கான் எண்ணெய் அல்லது வாயு நிரப்பப்படும். இந்த முறையால் இரத்த கசிவை அகற்றி விழித்திரையை மீண்டும் இயல்பான நிலைக்கு கொண்டு வர முடியும். இரத்த சர்க்கரை, இரத்த அழுத்தம், கொழுப்பு அளவுகளை கட்டுப்படுத்துதல், புகைப்பிடித்தலை முற்றிலும் நிறுத்துதல், ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் தினசரி உடற்பயிற்சி, பார்வையில் மாற்றம் தென்பட்ட உடனே கண் மருத்துவரை அணுகுதல் போன்றவை கண் பாதிப்புகளை தடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது உங்கள் ஆரோக்கிய வாழ்விற்கு எங்கள் முயற்சி. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.